சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டுலாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ என்னையா கலாச்சாரம், நீங்க யாரு, உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஆனா இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தில் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட் அவர். அதுக்கு தான் நம்ம ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்கிறோம், சந்தோஷமா கொடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்பு எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்க கூட மாட்டோம், கேட்கிற நிலையில கூட இல்லை. இவங்க 2 பேரும் எவ்வளவு சொல்லுவோம், எவ்வளவு செய்வோம், ஒன்னும் சொல்லுவோம். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கிறேன். அது பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. இப்ப சென்னை எடுத்துக்கங்க. சென்னை எடுத்துட்டீங்கன்னா சென்னையில நாம் விரும்பும் சென்னை என்று ஒரு ஆவணம் வெளியிட்டோம். எப்ப பார்த்தாரு? 16 நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் ஒரு சயின்டிபிக் டீடைல்டா சென்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது என்னென்ன தீர்வு, அது அனைத்து மக்களை சார்ந்த பிரச்சனைகள். சென்னையில போக்குவரத்து எப்படி இருக்கணும், சாலைகள் எப்படி இருக்கணும், பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் இருக்கணும், அது எப்படி இலவசமா பேருந்துகள் அதை இயக்கணும், பள்ளிக்கூடங்கள் எப்படி கல்வியை கொடுக்கணும், சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கணும், தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்க்கணும், வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், குப்பையை எப்படி அகற்றணும், குப்பை மேலாண்மை எப்படி செய்யணும். இப்ப இங்க நார்த் மெட்ராஸ்ல இருக்கும், வட சென்னையில இருக்கிறோம், கொடுங்கையூர், மாத்தூர், அங்க குப்பை உலை, குப்பையை எரிக்கக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே குப்பையை எரிக்கிறது கிடையாது. ஆனால் இங்க இன்சினரேட்டர், குப்பையை எரிக்கிறதுக்கு அதுல கொஞ்சோண்டு கரண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த குப்பையை எரிச்சா எவ்வளோ பாதிப்பு, டை ஆக்சைடுல இருந்து என்னென்ன நச்சுப்பு வாயு இங்க வெளியில சுத்தி இருக்கும், குழந்தைங்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் வரும்னு அது அந்த விஷயம் தெரிஞ்சு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா பிரச்சனை அது தெரியல. இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. 5 ஆண்டு காலம். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட் அவரு, ஆளுமை மிக்கவர் அவரு. அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்தில் ஜனாதிபதி கூட வரது வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்தில் பிரான்ஸ் நகருக்கு அங்க பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம். சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டுலாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ என்னையா கலாச்சாரம் அது? நீங்க யாரு, உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஆனா இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தில் தான் இன்னைக்கு
சென்னை க்ளோஸ். இன்னைக்கும் சென்னையில் எவ்வளோ செய்யலாம், எவ்வளோ செய்யலாம். ஆனா சென்னை மக்கள் பத்தி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி டீனர்ல இருந்து இப்போ நான் அங்கே அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா இங்கே சென்னையில் அது அவ்வளோ பொல்யூஷன்ல, தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் எல்லாம் இருக்கு. ஆனால் செய்யலாம். நிறைய எங்ககிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, தீர்வுகள் எங்ககிட்ட எவ்வளோ இருக்கு. இது சும்மா நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். விஞ்ஞான முறையில ஆலோசனை செய்து ஆய்வுகள் நடத்தி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுப்போம். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ். அது யார் வேணா கொடுப்போம் நம்ம. அதனால ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த மாற்றம் வந்தது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். தேர்தலில் நம்மளும் ஒரு கூட்டணியில் போட்டிட்டோம். ஏன் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்களுக்கும் 60 ஆண்டு காலம் ஐயோ என்னப்பா இவங்க மாத்தி 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 அப்படின்னு அது ஒரு மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பக்கத்து நாடுகள், இலங்கையில் நினைச்சு பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆனால் அதுல அசம்பாவிதம் நடந்தது, வன்முறையெல்லாம் ஈடுபட்டு. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில் நடைபெற்றது. நேபாள், அங்கேயும் பார்த்தா இளைஞர்கள் ஜென் ஜி அவங்க தெருவில் வந்து அங்கே அத்தனை ஊழல் அங்கே செய்த அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அங்கேயும் வன்முறை நடந்தது. பங்களாதேஷ்லையும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்டு, ஆனாலும் ஒரு மாற்றம் வந்தது. இளைஞர்கள் நினைத்த ஒரு மாற்றம். தமிழ்நாட்டிலேயும் அதே நிலையில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அமைதியான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் ரீதியில், ஜனநாயக ரீதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அது அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய உணர்வு. இது இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க தானே அந்த இளைஞர்களை இவ்வளவு காலமா இப்படி வச்சிருந்தீங்க, தெரியாம வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியறது ஆர்வம் வந்திருக்குது, தெரிஞ்சுக்க போறாங்க. இதே இளைஞர்கள் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்கள் நாளை இப்ப இருக்கின்ற தமிழகத்தின் ஆட்சி சரியில்லை என்றால் அவர்கள் முதல்ல வீதியில் நிற்பது அவங்க தான் நிற்க போறாங்க. அதுவும் நடக்கும், தேவைப்பட்டால் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு, இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ அவங்கள ஏதோ ஒரு அந்த வார்த்தையெல்லாம் என்னமோ வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாற்றத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் அதான் எங்க மனசுல இருக்கு. பாட்டாளி கட்சியுடைய நோக்கம் அதுதான். அதுக்கு தான் நம்ம ஆக்கப்பூர்வமான யோசனைகள், ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்கிறோம், சந்தோஷமா கொடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்பு எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்க கூட மாட்டேன், கேட்கிற நிலையில கூட இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சொல்லுவோம், எவ்வளவு செய்வோம், ஒன்னொன்னு சொல்லுவோம். நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது. அது பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியல. இப்பயும் முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்கு புதுசுதான், அவருக்கு தெரியல. ஆனா தெரியறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அன்னைக்கு அவரை பார்க்கிறப்போ, முதலமைச்சர் என் வீட்டுக்கு வந்தப்போ அப்ப நான் சொன்னேன், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். அது யார் செஞ்சாலும் என்ன, நீங்க செஞ்சா எனக்கு சந்தோஷம். நாங்கள் ஆலோசனை, நல்ல திட்டங்கள், நல்ல ஆலோசனை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். நிச்சயமா சொல்லுங்க சார், எங்களுக்கு இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல், இதுதான் வேணும், இதுதான் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.